அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் ராசி சுபத்துவம் பெறுதுங்க. 3ஆம் இடத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம். நினைத்த காரியங்கள் சாதகமாக கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. சரியான நோக்கமும் முயற்சியும் இருந்து செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தரும். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எதிர்காலம் குறித்த திட்டங்களை முழுமையாக செய்யுங்க. சுபகாரிய முயற்சிகள் வெற்றி அடையுங்க. அதே போல் புதிய ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. புதிய சிந்தனைகள் பிறக்குங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூல சத்ரு என்பது போல ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருக்கிறார். எனவே சில நேரங்களில் உங்களுடைய மோசமான கற்பனையான அனுமான எண்ணங்கள் சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டாங்க. அஷ்டம செவ்வாய் எதையும் எடுத்தறிந்து பேச வைக்கும். நல்ல வண்டியை ஓட்ட தெரியாமல் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி விடுவதை போல உங்களுடைய எண்ணங்கள் சீராக செலுத்தாமல் கவனக்குறைவாக இருந்து நன்மையை குறைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டத்தை பொறுத்தவரை தனுசு ராசினியர்கள் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முன்ன அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மேலும் நல்லது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.